Hi students, how are you? So we successfully completed this prose piece, right? And I asked you to read the lesson and study the glossary section also. And whenever you have time, you can write on your own questions or you can use the guide. And I request you students, please study all the questions. Okay, so எல்லா questions வந்து side by side lesson வந்து like நடத்த வந்து நீங்கள் படிச்சுட்டே வாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து like final examsக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து like since we are on online class, நான் வந்து ஒரு நாள் ஹோம்ஒர்க் கொடுத்து இந்த கொஷின் படிச்சுட்டு வாங்க நான் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் யுவர் ஜாப். நான் லெசன் ஒன்னாக கம்ப்ளீட் பண்ண யூ ஷுட் ஸ்டடி ஆன் யுவர் ஓன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஐ திங்க் இப்போ நம்ம செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 80% படித்து வச்சுருக்கணும். ஓகே, so that is your responsibility. Okay students, you are not kids anymore, so you know that என்னென்ன படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு லெசனில் என்ன படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். like 3 marks will be there, 5 marks will be there. ஒரு poemல appreciation questions படிக்கணும், then paragraph படிக்கணும். supplementary reader also you should study paragraph. so ஒரு like ஒரு யூனிட்ல என்னென்ன படிக்கணும், என்ன மாதிரி questions வரும்னு you know. okay, so yeah, study according to that students. and second unit start பண்ணிட்டோம். so first unit please be thorough with that. okay, so yeah, 2 mark questions are இருக்கட்டும் and paragraph questions are இருக்கட்டும், you should be thorough. okay, and yeah, it's not 2 mark for you, it's 3 mark for you. and சில exercise வந்து உங்களுக்கு இந்த book back exercise வந்து கொடுத்துருக்காங்க. so that all question answers, then vocabulary section தான் ரொம்ப important. so vocabulary sectionல வந்து like synonyms antonyms கொடுத்துருக்காங்க. so yeah, please இந்த இதுக்கெலாம் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. and yeah, do that, it's very easy. நீங்கள் like கஷ்டமான வேர்டுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களை லேர்ன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பண்ணியிருந்தீங்க, ஹோம்ஒர்க்கை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக வந்து லைக் ஒரு குவிஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் டுமாரோ ஐ வில் டெல் தி ஆன்சர் ஆல்சோ. ஓகே, ஸோ செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் சி செக்ஷனில் வந்து ஹியர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் 6th standard we are studying parts of speech. so we know what is the noun form and what is the adjective form of these words. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்டோடைய மீனிங் எழுதணும். ஸோ அந்த வேர்ட் வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு எழுதணும், அதுலேருந்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ தென் அதோட நவுன் ஃபார்ம் என்ன, அதோடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இல்லாட்டி அதோடைய வேர்ப் ஃபார்ம் ஏதாவது ஒரு ஃபார்ம் எழுதி ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஸோ ஹியர் ஒன் வேர்ட் இஸ் டன் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து இட்ஸ் வைஸ். ஸோ அந்த வைஸ் அப்படின்றதோடைய மீனிங் என்ன, இட்ஸ் பீயிங் கிளவர். ஓகே, ஸோ வாட் இஸ் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் திஸ் வைஸ். ஸோ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். வைஸ் பர்சன், வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா லைக் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் அந்த நவுனை வந்து குவாலிஃபை பண்ணதா, அந்த நவுனை வந்து பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தருதா. ஸோ தட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். clear? so here wise is a word that's an adjective. so இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, my brother is wise அப்படின்னு சொல்லிட்டு. then அதோடைய நவுன் ஃபார்ம் இல்லாட்டி வேர்ப் ஃபார்ம் இல்லாட்டி அட்ஜெக்டிவ் ஃபார்ம் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஹியர் வைஸோடைய அட்ஜெக்டிவ் நவுன் ஃபார்ம் வந்து இட்ஸ் அ விஸ்டம். ஓகே, ஸோ விஸ்டம் வச்சு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து லைக் ஆல்ரெடி வைஸ் அட்ஜெக்டிவ் தான். ஸோ அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இங்கே எழுத முடியாது. ஸோ நவுன் ஆர் வேர்ப் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம நவுன் ஃபார்ம் விஸ்டம் எழுதுகிறோம். ஓகே, ஸோ யா, then harm. so harm first வந்து harm உடைய மீனிங் என்ன, you should not do harm to other person. so harmனா அவங்கள வந்து லைக் அவங்களுக்கு harm பண்ணக்கூடாது. harm means what, injuring others or causing mental or physical harmness. okay, so you know what is mean by that. harm means அடுத்தவங்களை வந்து லைக் கெட்டது செய்யக்கூடாது, லைக் மோஸ்ட் ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி. ஓகே, ஸோ you should not injure others. so that is called as harm. அதான் மீனிங். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கலாம், you should not harm others அந்த மாதிரி. ஓகே, ஸோ what parts of speech is this. harm அப்படின்றது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், you should not harm others அப்படின்னா இந்த இடத்துல வேர்பாக வந்து இது வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் தென் அதோடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ ஹார்மோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன, ஹார்ம்ஃபுல். ஓகே, ஸோ இஸ் அ ஹார்ம்ஃபுல் பர்சன் அண்ட் ஸ்மோக்கிங் இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அதுக்கு வந்து சென்டென்ஸ் நான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு தென் யூ ஹேவ் டு ரைட் அ சென்டென்ஸ் அண்ட் அதோட வேர்ப் ஃபார்ம் இல்லாட்டி நவுன் ஃபார்ம் இல்லாட்டி அட்ஜெக்டிவ் ஃபார்மை மாற்றிட்டு அதுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ டோல்ட் யூ செகண்ட் ஒன் அண்ட் மீதி இருக்கிறதுலாம் உங்களுக்கு homework that you have to do it. okay, so if you want to know understand what is mean of
parts of speech again, please go and refer to the net. Okay, so already உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து 6th standard ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியும். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ப்ராப்ளம் இருக்காது. ஐ நோ யூ நோ தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லிசனிங் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ ஸ்கிப் இட். இஃப் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ. தென் ஸ்பீக்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு வந்து லைக் பேசுறதுக்கு ஸ்பீச் லைக் பண்ணுறது பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து ஸ்பீச் ரைட்டிங்கும் நம்ம எப்படி வந்து பேசணும், ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 11th standard நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் 12th கூட ஸ்பீச் ரைட்டிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இஃப் யூ வாண்ட் டு ட்ரை யூ கேன் ட்ரை இட் அவுட். ஓகே, தென் ரீடிங் இருக்குது, யூ கேன் ரீட் தட். ஓகே, and next in grammar section we have prepositions in this unit. Okay, so first unit la model verb paatho, right? So second unit la we have prepositions here. So parts of speech la nama preposition na enna nu solli nama paathirupom, right? So what is meant by preposition? So telling the position of things appdin solli chinna vayasula nama vandu padichirupom. And from 7th to 7th la irundhu 8th la irundhu you might have studied that what is meant by preposition means it is to show relationship between the nouns appdin படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் யா லெட்ஸ் ரெக்கலெக்ட் இட் அகைன் டுடே. ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை ப்ரிப்போசிஷன்? ஸோ ஹியர் டூ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கிவன் ஹியர். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிவன் ஹியர் இஸ் இஃப் யூ லுக் அப் டீ இன் தி ஃபர்ஸ்ட் குக்கரி புக். ஸோ நீங்கள் டீ அப்படி டீ பற்றி லைக் அந்த குக்கரி புக்கில் நீங்கள் பார்க்குறப்ப ஸோ லுக் அப் டீ இன் த குக்கரி புக், அந்த குக்கரி புக்கில் டீ பற்றி பார்க்குறீங்க. விச் வேர் in the cookery book. Okay, so here the word in is underlined. Okay, so next second sentence, fifthly the tea should be put straight into the pot. Okay, so the tea வந்து like இதில் போடணும், like பாட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்து யூ ஷுட் போர் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் கிவன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம இன் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அண்ட் செகண்ட் சென்டென்ஸில் இன்டூ அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆல்ரெடி நோ நமக்கு என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நமக்கு நல்லாவே தெரியும். வாட் ஆர் ஆல் தி ப்ரிப்போசிஷன்? இன், டு, இன்டூ அண்ட் அபவ், பிலவ், அண்டர், ஆஃப், ஓஎஃப், ஆஃப் அண்ட் ஓஎஃப், ஆஃப். ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ரிப்போசிஷன். இன்னும் நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ லைக் recollect it again. So இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே வந்து லைக் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா இன், இன்டூ. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் இந்த இன் அப்புறம் இந்த இன்டூவோடைய ரோல் என்ன? ஆக்சுவலி வந்து லைக் இது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் டீயை வந்து எதில் சர்ச் பண்ணுறாங்க? குக்கரி புக் இன்சைடில் சர்ச் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் குக்கரி புக்குக்கு இன்சைடில் டீயை சர்ச் பண்ணுறாங்க. ஸோ டீ இஸ் அ நவுன் அண்ட் த குக்கரி புக் இஸ் அ நவுன். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ நவுன்? ஸோ அந்த டீக்கும் அந்த குக்கரி புக்குக்கு என்ன சம்மந்தம்? ஸோ அந்த டீ பற்றி அந்த குக்கரி புக்கில் சர்ச் பண்ணுறாங்க. இன்சைட் த cookery book, in the cookery book. Okay, so in the first sentence in is used for the placement of noun inside another noun. Okay, so ஒரு noun வந்து இன்னொரு நவுனுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டீ பற்றின இன்ஃபர்மேஷன் குக்கரி புக்குள்ளே பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு நவுனுக்கு இதான் ரிலேஷன். ஓகே, ஸோ செகண்ட் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா the tea should be put straight into the pot. அந்த டீயை வந்து எதில் போர் பண்ணுறாங்க? பாட்குள்ளே போர் பண்ணுறாங்க. ஸோ tea is a noun, here pot is a noun. So into is used here for the movement of a noun from one status to another status. So the tea வந்து லைக் ஒரு இதுலேருந்து லைக் பாட்டுக்கு வந்து நம்ம வந்து போர் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து மூவ் ஆகுது அந்த நவுன். ஓகே, ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம இங்கே இன்டூ யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நவுன். ஸோ நவ் நமக்கு சம் வாட் வந்து திரும்ப வந்து நம்ம ரெக்லெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஐடியா கிடைக்கிது வாட் இஸ் மீன் பை ப்ரிப்போசிஷன் அப்படின்னு. ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ். ஸோ அது ஒரே ஒரு வேர்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அபவ், அண்டர், ஓவர். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேர்டாக இருக்கலாம். இல்லை ஒன் ரெண்டு வேர்ட் லைக் யூ நோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட் லைக் சப்ஜெக்ட் வேர்ப்லாம் இல்லாத லைக் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சேர்ந்து இருக்கிறதா ஃப்ரேஸ்ன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேஸஸும் இருக்குது. ப்ரிப்போசிஷனோட சேர்ந்து வர்ற வேர்ட்ஸ் லைக் ஃப்ரேசஸ் தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிப்போசிஷன்ஸும் இருக்குது, ப்ரிப்போசிஷன் ஃப்ரேசஸும் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம். தட் இஸ் யூஸ்டு டு எதுக்கு அது யூஸ் ஆகுது? டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ நவுன் அண்ட் தி அனதர் நவுன். ஒரு சென்டென்ஸில் ரெண்டு நவுன் இருக்கிறப்ப வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் நவுன் அண்ட் அனதர் நவுன் அப்படின்னு சொல்கிறது எது? இந்த ப்ரிப்போசிஷன் தான். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை ப்ரிப்போசிஷன்? ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் which is used to show the relationship between
one noun and the another noun. Okay, so that's the meaning for, that's the definition for preposition, and I hope that உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லைக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹியர் லிஸ்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து லைக் ப்ரிப்போசிஷன்ஸ் ஒரு லிமிட்டடாக தான் படிச்சிருப்போம். ஸோ ஹியர் நமக்கு கொஞ்சம் நிறையாவே வந்து ப்ரிப்போசிஷன் ஃப்ரேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏலேயே நிறையா இருக்குது. பி ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர், about, above, across, after, against, ahead of, along, amid, amidst, among, around, as far as, aside from, at, bearing, behind, before, below, beneath, beside, besides, between, beyond, by. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் வந்து இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ஃப்ரேசஸ் வரலாம். அப்படி இல்லாட்டி ஸ்பாட் தேர்லேயும் வந்து இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஐ திங்க் நீங்கள் ஒவ்வொரு இதோடைய யூசேஜ் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஆக்சுவலி எந்த இடத்துல வந்து எந்த மீனிங்கில் வந்து எந்த ப்ரிப்போசிஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைக் ட்ரில் புக்கில் லைக் வந்து இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இருக்கும். ஸோ அதோட மீனிங் வந்து நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இஃப் யூ வாண்ட் டு நோ, யூ கேன் டேக் யுவர் ஒர்க் புக் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அண்ட் த மீனிங் அண்ட் த பிளேஸ் வேர் இட் கம்ஸ். ஓகே, ஸோ அதோட மீனிங் அது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ட்ரில் புக்லேயும் ஒர்க் புக்கில் இருக்கிற 11th ஸ்டாண்டர்டில் யூ கேன் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் தேட். ஓகே, அண்ட் யா ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும். அண்ட் ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில வேர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே அப்படின்னு சொல்கிறப்ப லைக் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு மேலே இருக்குன்னா நம்ம அபோவும் இருக்குது ஓவரும் இருக்குது. அப்போ நம்ம அபோவ் யூஸ் பண்ணணுமா ஓவர் யூஸ் பண்ணணுமா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் சில இடத்துல நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிறத கிளியர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிற சில வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஷால் வி கோ ஃபார் இட். ஸோ சின்ஸ் அண்ட் ஃபார், நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சின்ஸ்க்கும் ஃபாருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஸ்பாட் த எரர் படிக்கிறப்ப பார்த்தோம், ரைட்? ஸோ சின்ஸ் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஃபார் அன் ஆக்ஷன் கண்டினியூ ஃப்ரம் த பாஸ்ட் டு ப்ரெசென்ட். ஸோ பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் we will use since. Okay, for example I'll tell you one thing. Okay, so நீங்கள் வந்து like இந்த ஸ்கூலில் ஒரு 10 years படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா I have been studying in this school since when you started studying 2005லேருந்து நீங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா லைக் அந்த பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து லைக் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வாட் யூ வில் டெல், ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் இன் தி ஸ்கூல் சின்ஸ் 2002. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யுவன் ஹேஸ் பீன் பிளேயிங் பேட்மிண்டன் வெல் சின்ஸ் 2014. ஸோ 2014லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து பேட்மிண்டன் வந்து யுவன் வந்து ப்ளே பண்ணுவாங்க, அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மீனிங்கில் வந்து சின்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேட்மிண்டன் வந்து விளையாடிட்டு இருக்காங்க, ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்ஸ் இஸ் யூஸ் ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் கண்டினியூங் ஃப்ரம் பாஸ்ட் டு ப்ரெசென்ட். அப்போ ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த டோட்டல் டூரேஷன். ஸோ டோட்டலாக எத்தனை இயர் வந்து லைக் எவ்வளோ டைம் வந்து லைக் இந்த ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் இஸ் யூஸ் ஃபார் தி டோட்டல் டூரேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாஸ்ட் டு த ப்ரெசென்ட் டைம். ஸோ பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் டைமுக்கு டோட்டல் டூரேஷன் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யுவன் ஹேஸ் பீன் பிளேயிங் பேட்மிண்டன் ஃபார் தி past 4 years. So 2014 இப்போ 2020. ஸோ 6 இயர்ஸாக வந்து லைக் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டல் டியூரேஷனாக 6 years. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இயர் மென்ஷன் பண்ணி அப்போலேருந்து அப்படின்னா நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ எத்தனை வருஷம் டோட்டலாக கேல்குலேட் பண்ணி சொன்னால் அது ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போலேருந்து அந்த டைமை மென்ஷன் பண்ணி சொன்னோம்னா நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர்? ஸோ சின்ஸ்க்கும் ஃபாருக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சுல. ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவ் அண்ட் ஓவர். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இந்த அபவுக்கும் ஓவருக்கும் நமக்கு அடிக்கடி வந்து லைக் we will get confused. ஓகே, ஸோ எப்போ அபவ் யூஸ் பண்ணணும் எப்போ ஓவர் யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு பொருள் வந்து டைரெக்டாக ஒரு பொருளுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர். ஓகே, ஸோ அபவ் அப்படின்னா டைரெக்டாக மேலே இல்லாமல் அதுக்கு மேலே லைக் கொஞ்சம் தள்ளியோ என்னமோ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அபவ். ஸோ அபவ் வந்து when one thing is not directly over the other. ஸோ ஒரு பொருளுக்கு மேலே டைரெக்டாக அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஓவர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேலே இருக்குது ஆனால் வந்து டைரெக்டாக மேலே இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்ற டைமில் வந்து யூ வில் யூஸ் வாட், above. Okay, so my brother lives in the mountains above the lake. So லேக்குக்கு மேலே. அப்போ மவுண்டெயின் வந்து எப்படி லேக்குக்கு மேலே மவுண்டெயின் இருக்குமா? நோ, அது சைடில் இருக்கும், பட் லேக்லேருந்து பார்க்குறப்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்கும்,
ரைட். ஸோ அதனால நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், அபவ் யூஸ் பண்ணுறோம். அது லேக்குக்கு டைரெக்டாக மேலே இல்லை. பட் வேறஸ் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இந்த லேக்குக்கு மேலே டைரெக்டாக அந்த லேக்குக்கு மேலே பறக்குது அப்படின்னா நம்ம அப்போ வந்து லைக் ஓவர் யூஸ் பண்ணுவோம். வை? பிகாஸ் த ஹெலிகாப்டர் இஸ் ஸ்ட்ரைட், கரெக்டாக ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் அட் தி ஹையர் லெவல், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கு, மேலே இருக்குது அப்படின்ற சென்ஸில் யூ வில் யூஸ் ஓவர். ஓகே. ஸோ அபவுக்கு ஓவருக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுல. ஸோ சின்ஸ்க்கு ஃபாருக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு, அபவ் அண்ட் ஓவருக்கும் தெரிஞ்சிச்சு. தென் லெட்ஸ் கோ ஆன் டு பிலோ அண்ட் அண்டர். ஓகே. ஸோ பிலோ இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் அபவ். ஓகே. ஸோ பிலோ வந்து அபவோட ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ her head was below the level of the table, so nobody noticed her. Okay. So under is the opposite of over. For horizontal movement at the lower level, the child places his toys under a blanket. A boy ran under the bridge when the river was dry. Okay. So below அப்படின்றது ஆப்போசிட், லைக் அபவோட ஆப்போசிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்கிறத நம்ம ஓவர் சொல்லுவோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிறத அண்டர் சொல்லுவோம். ஓகே. நம்ம லைக் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அபோன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கீழே இருக்குது பட் கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்றப்ப நம்ம பிலோ யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ உங்களுடைய ஹெட் வந்து லைக் டேபிளுக்கு பிலோவில் இருக்குது, பட் ஸ்ட்ரைட்டாக டேபிளுக்கு அடியில் இல்லை. ஓகே. ஸோ டேபிளுக்கு கீழே இருக்குது அப்படின்ற மீனிங்கில் வரும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ ஹர் ஹெட் வாஸ் பிலோ த லெவல் ஆஃப் டேபிள், ஸோ நோபடி நோட்டிசஸ் ஹர். பட் அண்டர் அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக அந்த டேபிளுக்கு அடியில் இருக்குது. ஓகே. ஸோ a child places his toys under a blanket. A boy ran under the bridge when the river was dry. ஓகே. ஸோ கிளியராக புரிஞ்சிச்சா? ஸோ அபவ் ஓவர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே பிலோ அண்டர் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாக மேலே இருந்தால் ஓவர், ஸ்ட்ரைட்டாக ஒரு இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது அண்டர். ஸோ மேலே அப்படின்னு சொல்லி நார்மலாக இருந்துச்சுன்னா அது அபவ், அண்ட் கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே இல்லாமல் லைக் கீழே அப்படின்ற மீனிங்கில் வந்து லைக் பிலோ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Clear students? So below அண்டருக்கும் நமக்கு மீனிங் புரிஞ்சிச்சா? So then along through. Okay. So for following a line of specific movement, a man walked along the side of the river. Okay. So ஒரு லைனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து along. So அந்த ரிவர் கூடியே நம்ம நடக்கிறோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ அப்போ தான் நம்ம அலாங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அ மேன் வாக் அலாங் த சைட் ஆஃப் த ரிவர். ஸோ ரிவருக்கு சைடில் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிற மாதிரி நடந்து போகிறாங்க. ஸோ தட் ஃபார் இன் தட் டைம் யூ வில் யூஸ் அலாங். ஓகே. ஸோ த்ரூ அப்படின்னா என்னென்னா ஃபார் மூவ்மெண்ட் இன் 3 dimensional spaces from one side to another. ஓகே. ஸோ அது வழியாக லைக் புகுந்து போகிறது. ஓகே. நம்ம ரிவர் உள்ளே புகுந்து போகல. ஓகே. ஸோ ரிவருக்கு சைடில் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே நடந்து போகிறோம், அப்போ அது அலாங். ஓகே. த்ரூனா அதுக்கு ஊடால லைக் அதை வந்து இன்செக்ட் லைக் பண்ணிட்டு போகிறது. ஓகே. ஸோ அதுக்குள்ளே இன்டரப்ட் பண்ணிட்டு போகிறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த்ரூ. ஹண்டர்ஸ் வாக் த்ரூ த ஃபாரஸ்ட். அவங்க ஃபாரஸ்டோடைய சைடில் அலாங் அது கூட நடந்து போகல, ஃபாரஸ்ட்குள்ளே புகுந்து போகிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த்ரூ. ஓகே. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலாங் அண்ட் த்ரூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தென் பிட்வீன் அண்ட் அமாங். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்ப சிம்பிள். பிட்வீன்னா 2 பர்சனுக்கு உள்ள அப்படின்னா தான் பிட்வீன். ஸோ அமாங் மீன்ஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறது அமாங். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பிரித்து கொடுக்குறது பிட்வீன். ஓகே. ஸோ பிட்வீன் யூஸ்ட் ஃபார் 2 nouns 2 adverbials when there is and in the sentence. அண்ட் பிட்வீனுக்கு எப்போவுமே வந்து அண்ட் சென்டென்ஸில் இருக்கும். There was enmity between J.C. Owens and Luz Long in the Berlin Olympics. ஓகே. ஸோ J.C. Owensக்கும் Luz Longக்கும் வந்து ஒரு enmity இருக்குது அப்படின்னு ஒலிம்பிக்ஸில் அப்படின்னு சொல்கிறது லைக் 2 பர்சனுக்கு இடையில அப்படின்னு சொல்கிறது பிட்வீன். அமாங் மீன்ஸ் ஸோ நிறைய பேர் லைக் 2க்கு மேலே இருக்கிற அவங்களுக்கு ஒரு வந்து பேசுகிறது வந்து அமாங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் ஃபார் more than 2 nouns when there is a use of and in the sentence. Okay. So yeah, there was healthy discussion among so here also ரெண்டுக்கு மேலே இருக்கிறப்பயே நம்ம and யூஸ் பண்ணுவோம். ஸோ and சென்டென்ஸில் இருந்தாலும் 2 பேருக்கு இடையில இருக்கிறத பற்றி சொன்னால் that is between. And if it is 2 or more people, 2க்கு மேலே. Okay. So if it exceeds 2 people means we will use what? Among. Okay. So there was a healthy discussion about communal harmony among Ramesh, Abdul and John. So 3 பேத்துக்கு இடையில வந்து ஒரு healthy discussion இருக்குன்னு சொல்கிறப்ப in that situation you will use among. Okay. So in the first sentence between 2 people, so between is used, and here it is between 3 people or 3 or more, we will use what? Among. Okay students. And before and after. Okay. So before and after it's very simple. Before used for second action in the phrase when we mention 2 actions. Okay. So before eating a food we clean our hands. ஒரு 2 ஆக்ஷன் நடக்குது. சாப்பாடு சாப்பிட்றது, ஹேண்டை க்ளீன் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த 2 ஆக்ஷனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கப்ப இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பிஃபோர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ யூஸ்டு ஃபார் செகண்ட் ஆக்ஷன் இன் தி ஃப்ரேஸ் when we mention 2 action. Before eating food we clean our
hands. Okay, so used for first action in the phrase when we mention two actions. So இந்த ரெண்டு சென்டென்ஸை நம்ம கிளியராக பார்க்குறோம். பிஃபோர் ஈட்டிங் ஃபுட் வி க்ளீன் அவர் ஹேண்ட்ஸ். கிளியராக ரீட் பண்ணிட்டீங்களா? செகண்ட் சென்டென்ஸ் இஸ் ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் சில்ட்ரன் லவ் பிளேயிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் யூஸ்டு ஃபார் தி செகண்ட் ஆக்ஷன் இன் தி ஃப்ரேஸ். ஸோ செகண்ட் ஆக்ஷன் வந்து இதில் என்ன? வி க்ளீன் அவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஆக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப இங்கே செகண்ட் ஆக்ஷன் தான் நம்ம ப்ரிடாமினண்ட்டாக சொல்ல போகிறோம். நான் வந்து ஹேண்டை க்ளீன் பண்ணேன் எப்போ அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குது? செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஆக்ஷன். ஓகே, ஸோ வேரஸ் இன் தி ஆஃப்டர் ஹியர் யூஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இன் தி ஃப்ரேஸ் வென் வி மென்ஷன் டூ ஆக்ஷன்ஸ். ஸோ டூ ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது, லைக் ஈட்டிங் ஃபுட் அண்ட் சில்ட்ரன் லவ் பிளேயிங். ஸோ ஹியர் it is used for the first action. So after eating food children love playing. So சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஸோ இங்கே வந்து ஆஃப்டர்ன்றது ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு தான் மீன் பண்ணுது. ஸோ பிஃபோர் இஸ் ஃபார் தி செகண்ட் ஆக்ஷன் அண்ட் ஆஃப்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் தி ஃபஸ்ட் ஆக்ஷன் இன் தி ஃப்ரேஸ் வென் வி மென்ஷன் டூ ஆக்ஷன். ஸோ டூ ஆக்ஷன் லைக் மென்ஷன் பண்ணுறப்ப செகண்ட் ஆக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைக் அதை வந்து லைக் அதை பற்றி பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறதா பிஃபோர். இதே இது டூ ஆக்ஷன் இருக்கிறப்ப லைக் ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா லைக் ஆஃப்டர். ஓகே, ஃபஸ்ட் ஆக்ஷன் in the phrase when we mention two actions. Okay students, so நம்ம டோட்டலாக வந்து சில கன்ஃபியூஸ் ஆகிற லைக் சென்டென்ஸ் வந்து நம்ம லைக் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் இங்கே வந்து நிறைய லிஸ்ட் இருக்குது ப்ரிப்போசிஷன்ஸில். அண்ட் நமக்கு வந்து லைக் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானதான் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட், இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் I'll clear it for you. ஸோ ஹியர் சம் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, லைக் ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து லைக் நாளைக்கு வந்து I'll tell you the answer for these and all. Okay, so உங்களுக்கு ஈஸியானதாக கொடுத்துருக்காங்க. they have already given you மேலே வந்து லைக் க்ளோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்சரை. ஓவர், அண்டர், ஆன், பிட்வீன், அமாங், இன்டு, வித், சின்ஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப், நியர் ஆர் பிசைட். ஸோ இதெல்லாமே நார்மலாக நம்ம சின்ன வயசுலேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்த ப்ரிப்போசிஷன்ஸ் தான். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ரைட் திஸ் எக்ஸசைஸ். அண்ட் செகண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. ஸோ ட்ரை திஸ் and if you have any doubt I'll clear it in the next video for you. Okay, so we can discuss the answer in the next class. Okay students, take care. Preposition ஒருக்க நல்லா ரீட் பண்ணுங்க. Then you can take the drill book and you can also read what is in which place which preposition is used and for what purpose this preposition is used அப்படின்றது you can see it in the workbook. Okay students, I think you understood the class very well and I'll meet you in the next class students. Take care.